கேப்டன் யாரை நம்பினாரோ அவர்களே முதுகில் குத்தினர். பிரேமலதா விஜயகாந்த் வருத்தம். விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரான 3 மாதங்களில் யாரையெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்கள் அனைவரும் அவரின் முதுகில் குத்திவிட்டனர். அவர்கள் செய்த துரோகங்களும் அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய சறுக்கலை தலைவருக்கும் தேமுதிகவிற்கும் ஏற்படுத்தியது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். சென்னை திருவேற்காட்டில் டிசம்பர் 14ஆம் தேதி தேமுதிக தலைமைச் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நியமனம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் என அனைவரும் பக்கபலமாக இருக்கின்றனர். அவர் நடிகராக இருந்தவரை வெறும் சினிமா துறையில் மட்டுமே நாங்கள் கவனம் செலுத்தினோம். அப்போது விஜயகாந்த் எல்லோருக்கும் பொதுவானவராகவும் எல்லோராலும் விரும்பப்படுவராகவுமே இருந்தார். எப்போது விஜயகாந்த் கட்சிக்கு வந்தாரோ அத்தனை பேரும் அவருக்கு எதிராளியாக மாறுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. விஜயகாந்த் அத்தனை எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்தித்து எதிர்நீச்சல் போட்டே திரையுலகிலும் அரசியலிலும் முன்னேறினார். அதற்கான வெற்றியை மக்களும் கொடுத்தனர். விஜயகாந்த் உத்தரவுப்படியே தேமுதிகவின் செயல்பாடுகள் எப்போதும் இருக்கும். அரசியல் என்பதே சவால்தான். அரசியலில் பெண்கள் இருப்பது பெரிய சவால் என்பதற்கு உதாரணம் ஜெயலலிதா தான். ஜெயலலிதா சந்திக்காத சவால்களே இல்லை, அதில் அவர் வெற்றியும் பெற்றுள்ளார். விஜயகாந்திற்கு எப்போதும் எம்ஜிஆர் தான் குரு, ரோல் மாடல். ஒரு பெண் தலைவராக ஜெயலலிதா தான் எனக்கு ரோல் மாடல். அவருடைய கம்பீரம், தைரியம், முடிவெடுக்கும் திறன் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை பார்த்தும் இருக்கிறேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் உறுதுணையாக இருப்பேன். தற்போது பொதுச் செயலாளர் என்ற மிகப்பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கின்றனர். தொண்டர்களுக்கு அன்னியாக மட்டுமில்லை, அன்னையாகவும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். 2011 வரை தேமுதிக யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்தே இயங்கி வந்தது. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரான 3 மாதங்களில் அவர் யாரையெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்கள் அனைவரும் அவரது முதுகில் குத்திவிட்டனர். அவர்கள் செய்த துரோகங்களும் அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய சறுக்கலை தலைவருக்கும் தேமுதிகவிற்கும் ஏற்படுத்தியது. அதன் பிறகு அவரின் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. ஆனால் விஜயகாந்த் யாருடனும் கூட்டணி வைக்க வேண்டாம் என உறுதியாக இருந்தார் என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறினார்.